ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஈவினிங் பார்த்தீங்கன்னா தாறுமாறு தக்காளி சோறான சூப்பரான 11th வீக் டே 1 ஓட்டிங் ரிசல்ட்ஸை பார்க்க போகிறோம். அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் தான். நிறைய பேர் இன்னும் ஹாட் ஸ்டார்லேயே ஓப்பன் ஆகல, அதுக்குள்ளே நீங்கள் எப்படி எடுத்து வந்தீங்கன்னு சொல்லிட்டு சில பேர்லாம் இன்னுமே கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஹாட் ஸ்டாரில் இருக்கிற ஓட்டை யாராலுமே கணிக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஓட்டிங்ஸ் பற்றி தான் எல்லாருமே வெளியில் போயிட்டுருக்காங்க. அதை நீங்கள் எல்லா சீசன்லையும் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, இன்றைக்கி வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அந்த வீடியோக்கு மறக்காமல் இந்த ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஸோ அதை நீங்கள் பண்ணுவீங்க நம்பிக்கையோட இந்த வீடியோவுக்கு நம்ம போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் பிக் பாஸ் கொடுத்துருந்தாரு. அது நிறைய பேருக்கு கோபமாக இருக்கும். குறிப்பாக முத்துவோட ரசிகர்களுக்கு வெறித்தனமான கோபத்தை உண்டு பண்ணாங்க. பட் இருந்தாலும் அந்த ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, விடுங்க, அவர் நாமினேஷன்ஸில் வந்துட்டாரா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. கேப்டன்ஷிப் டாஸ்க்கு விஷாலை சேவ் பண்ண வேண்டும்ன்ற நோக்கத்துக்காகவே அந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கை கொடுத்தாங்க. அதில் பிக் பாஸ் டீம் வின் பண்ணாங்க. அதே மாதிரி முத்துவை அவங்க கேப்டனில் உட்கார்ந்தா விஷால் காலின்றது அவங்களுக்கு தெரியும். அதை ஒரு விஷயத்தை பண்ணாங்க. ஆனால் முத்து ஆடாமையே ஒரு விஷயத்தை பண்ணார். செம்ம மாசான ஒரு சம்பவமாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுது? அதே மாதிரி ராணுவ கேம் சேஞ்சர் மாதிரி ஒரு விஷயத்தையும் பண்ணார். இதை பற்றி சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் விஷால் அந்த செக்ரிகேஷன் பண்ண விஷயங்கள்லாம் செம்மையாக இருந்துச்சு. அதேமாதிரி ரொம்ப தன்மையாக பேசுகிறாரு. இது உண்மையிலேயே விஜய் விஷால் தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவரோட கேம் அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. பார்க்கலாம் அவரோட கேப்டன்சி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்க போகுதுன்னு. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது முத்துக்குமார் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மேபி ஜாக்கில் கூட வந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வாரம் இவரோட தலைமை எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வாரம் எவிக்ட் ஆகிற விஷயங்கள் செம்ம ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்திருக்கு. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி யார் யார் இருக்காங்கன்ற விஷயங்களை ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் முத்துக்குமார் இருக்காரு. இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9910 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 29.31. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சது. ஸோ ஸ்டார்டிங்காக 10,000 ஓட்டு வந்திருக்காரு. இவங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கிற சௌந்தர்யாவுக்கு இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 ஓட்டு டிஃப்ரென்ஸ் மேலே இருக்குது. 5000க்கு மேலேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரன் கண்டிப்பாக இந்த சீசன் 8ஓட டைட்டில் வின்னராக வருவார். அப்போ நம்ம 99% நம்மளே எழுதலாம். அந்த 1% மேபி ஏதாவது ஒரு சான்ஸ் அவங்க சேனல்காரங்க ஏதாவது பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு முத்துக்குமார் ரசிகர்களுக்கு மனசுக்குள்ளே டபுன்னு அடிச்சுக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆடாமல் ஜெயிச்சோமாட்டா அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவத்தை போனார். பயங்கர ஸ்மார்ட். ஏன்னா இன்றைக்கி இவரை கவுக்கிறதுக்குன்னு பிளான் பண்ணிட்டாங்க, அது தெரியுது. ஆனால் அவர் அதை ஒரு சூப்பராக ஒரு விஷயம் பண்ணார். இவர் கேமை ஆடலை, ஆனால் சுற்றி கேள்வி கேட்குறது இவரை மட்டும்தான். எப்படி பயங்கரமாக இருக்குல்ல, செம்ம ஸ்ட்ராட்டஜி. ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார். என்னென்னா, நான் என்னோடய சப்போர்ட்டர்ஸை வச்சு வின் பண்ண முடியாது, ஆனால் அதுக்காக அந்த சப்போர்ட்டர்ஸை வச்சு அடுத்தவங்கள தோக்கடிக்க மாட்டேன். செம்ம ஸ்மார்ட் பிளே. அதை என்ன பண்ணுறாங்க, ரயான் ஜாக்லின் கேப்டனாக வரலன்ற ஒரு காண்டில் என்ன பண்ணுறாரு, இவர் மேலே ஒரு குறைய வச்சார். ஆனால் அவருக்கும் செம்ம ரிப்ளை, மாஸ் ரிப்ளை தான். எல்லாருக்கும் செம்மையாக போனார். அதே மாதிரி அவங்களோட இவர் பண்ண ஒரு விஷயத்தால் தான் ராணவே டப்பான்னு ஜாக்லினுக்கு ஆப்போசிட் விஜய் விஷாலுக்கு ஒரு ஓட்டை போட்டு, அதாவது அதில் போய் ஏறி உட்காந்து வேறு மாதிரி வெறித்தனமான ஒரு சம்பவத்தை பண்ணார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்மார்ட் மூவ். ஆடாமல் இவ்வளோ பேர் வாங்குறது, இத்தனை பேர் கலாய்க்கிறதுக்கு வரும்போது அவங்களுக்குலாம் தக்லீஃப் ரிப்ளை மாதிரி கொடுக்குறது எவ்வளோ பெரிய விஷயம். செம்ம ஸ்மார்ட்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு முத்துக்குமரன் எவ்வளோ பிடிக்கும்ன்றதை சொல்லுங்கள். முத்துக்குமரோட கேம் எப்படி இருக்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 5613 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16.6. இவங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஜாக்லினும் ரெண்டு பேர் இப்போ சண்டை போட்டுக்கிட்டாங்களே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸில் இருக்குது. பார்க்கலாம் இந்த வாரமாவது ஜாக்லின் இவங்களை பீட் பண்ண போகிறாங்களான்னு. அதே மாதிரி சௌந்தர்யாவுக்கு இவ்வளோ ஓட்டு வருதே, இது என்ன காரணம்னு சொல்லிட்டு இந்த சீசன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கவே இருக்குது. அவங்க அப்படி என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்மார்ட்டாக அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணுறாங்க. இது மக்களுக்கு பிடிச்சிருக்கா, இது க்யூட்டுன்னு சொல்கிறாங்களா, இன்னும் எனக்கு ஒன்றுமே புரியலையே. சரி, அவங்க கேம் பெருசாக இது வரைக்கும் விளையாண்டுதா இல்லையா, இப்போ எதுக்காக இவ்வளோ ஓட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுற விஷயங்கள் நம்ம கண்கூட பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஒரு ஒரு விஷயம் வச்சாங்க. நாமினேஷனை போய்ட்டு ஜாக்லினை குத்துறாங்க. என்னை கேட்டிங்கன்னா, ஏன் இவ்வளோ நாளாக இத்தனை வாரம் இருந்தீங்களே, ஒரு நாள் கூட உங்களுக்கு ஜாக்லின் அந்த மாதிரி தெரியல. இன்றைக்கி அவங்க ஏதாவது சொன்னால் பயந்துரும், அவங்க வருத்தப்படுவாங்களோ, அவங்க கோவப்பட்டுருவாங்களோ, கஷ்டப்பட்டுருவாங்களோன்னு ஒரு பயத்திலே இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்களே. இவங்க உங்கள் அப்பா வீடான்னு சொல்லிட்டு இவங்க தர்ஷிகா கேட்கும்போது ஜாக்லின் தான் உங்களை ஏவி விட்டாங்களா, போய் சண்டை போடுன்னு சொன்னாங்களா என்ன? அப்படி கிடையாது. அங்கே நீங்கள் ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ண சொல்லிட்டு ஒரு வேலையை பண்ணிட்டு அதை நான் ஜாக்லிக்கான பண்ண சொல்லிட்டு அங்கே போயிட்டு உங்கள் அப்பாவை சொல்லும்போது எனக்கு கஷ்டமாயிடுச்சு நீங்களே தானே சொன்னீங்க. இப்போ அவங்க கோச்சிப்பாங்க, அதனால தான் பண்ணேன்னு சொல்லிட்டு பழியை போடக்கூடாது.
ஜாக்லின் வந்து அந்த கேங்கை உருவாக்கலாம் கேட்டிங்கன்னா அவங்க மட்டும் சேர்ந்து உருவாக்கல. ஜாக்லின், சௌந்தர்யா, ஜெஃப்ரி, ரயான் சேர்ந்து தான் உருவாக்குனீங்க. அங்கே இருக்கும்போது இனிச்சுது. எல்லாரும் அந்த கேங்கை பற்றி சொன்னவொடனே ஒருத்தராக இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜெஃப்ரி கலந்துட்டாரு. ஆனால் கழுவிட்டு அந்த கேங்கை அசிங்கப்படுத்துறாரு. அதே கேங்கில் தான் நீங்களும் இருந்தீங்க. சரி, அவரை விடுங்க. இப்போ நீங்களும் அதே வேலையை பண்ணிங்கன்னா அப்புறம் என்ன டேஷுக்கு நீங்கள் எல்லாருமே வந்துட்டு அந்த கேங்கில் இருந்தீங்கன்றது என்னோட கேள்வி. அப்போ இனிச்சுது, இப்போ கசக்குதா? மற்றவங்களாம் சொன்னால் கசக்கும், சொல்லாமல் இருந்தால் இப்போ இன்னும் ஸ்ட்ராங் பண்ணியிருப்பீங்களா? இந்நேரம் கோவா ட்ரிப்லாம் போயிருப்பீங்களா? இது பண்ணக்கூடாதுன்றது என்னோட கருத்து. இதனால் கண்டிப்பாக வந்து இவங்களோட ஓட்டு ட்ராப் ஆகிறது வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குன்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்து சொல்லுங்கள். அதனால் வந்து இவங்க நாமினேட் பண்ணக்கூடாதா அப்படின்லாம் சொல்ல வரல. ஆனால் இதை ஒரு காரணமாக வச்சு ஜாக்லின் அழ வைக்கணுமான்றது என்னோட கேள்வி. 3வது பிளேஸ் பற்றினா ஜாக்லின் இருக்காங்க. இவங்களோட ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதை பற்றி 3498 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பற்றினா 10.35. ஸோ ஜாக்லின் கண்டிப்பாக வந்து ஒரு திறம்பட இன்றைக்கி வந்து கேப்டன்ஷிப் டாஸ்க்கை வந்து வின் பண்ணிடணும். ஏன்னா முத்துக்குமரன் கிட்ட ஒரு டீலை போடுறாங்க. என்ன டீலு? முத்துக்குமரன் கிட்ட சப்போர்ட்டர்ஸ் 2 பேர் தான் இருக்காங்க. இவங்களுக்கு வந்துட்டு அவர்கிட்ட வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. ஆனால் அவர் கொடுப்பாரான்னு தெரியல. 1, முத்துக்குமரன் அந்த மாதிரி லேஸ்பட்டில் விடவும் மாட்டார். அது 2. அதனால் என்ன பண்ணுறாரு, இவர் வந்து கேட்குறாரு, ஒரு டீல் போட்டுக்கலாம், நான் வந்துட்டு ஸ்பீடாக போவேன், ஆனால் எனக்கு சப்போர்ட்டர்ஸ் இல்லை, ஆனால் உனக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, நீ தள்ளு, விஷாலை விட உன்னால் முடிஞ்சால் வேகமாக தள்ள முடியும்னா தள்ளு, உன்னால் தள்ள முடியாதுன்னு தோணும்போது தயவு செஞ்சு எனக்கு வந்து உன் சப்போர்ட்டர்ஸ் கொடுத்துட்டு நான் வின் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஒரு வார்த்தை, இல்லை எனக்கு இந்த வாட்டி கேப்டன்ஷிப் ஆகணும்னு ஆசையாக இருக்குது, இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், நீ கொஞ்சம் விட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தா விட்டு கொடுத்துருப்பாரா விட்டு கொடுக்க மாட்டாரான்றது அடுத்தது, அதை அங்கேயே வச்சிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, சரின்னு சொல்லிடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, கேமை ஸ்டார்ட் பண்ணாமல் வெயிட் பண்ணுறாரு. ஏன்னா இவர் ஃபஸ்ட்டு இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணி கடகடன்னு இவங்க 2 பேரும் அங்கே போய் விட்டுட்டாருன்னா அங்கே அவ்வளோதான், அவங்க 2 பேருக்கு மட்டுமா பிரச்சனை ஆகிடும். புரியுதுங்களா? அதனால் என்ன பண்ணுறாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ சப்போஸ் ஜாக்லின் வந்து வேகமாக பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கு இவங்க 2 பேரும். அப்போ அவங்க வந்து விஜய் விஷாலை விட ஜாக்லின் வந்து கேப்டனாக வந்துட்டுமேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்காரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, கூழும் வேணும் மீசையும் வேணும், நான் கூழை குடிச்சே திருவேன், ஆனால் மீசையில் மண் ஓட்டக்கூடாதுன்ற மாதிரி வந்துட்டு ஒரு வேலையை பண்ணி இவரும் டென்ஷன் ஆகி கடைசியில் போய் உக்காந்துட்டார். அதுக்கப்புறமா ராணுவ ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பிளேவை காமிச்சு ஜாக்லினுக்கு ஒரு ஆப் அடிக்கிற மாதிரி வச்சு விஜய் விஷாலை கேப்டன் ஆக்கி விட்டார். அவர் தான் அங்கே வந்து கேம் சேஞ்சர். பயங்கரமான ஒரு இதுவாக இருந்துச்சு. ஆனால் வந்து எதிர்பார்த்தாங்க, ஜாக்லின் வந்து எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணாங்க, அது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்னென்னா, அந்த இடத்துல உன் நிலைமையில் நான் இருந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து முத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த பதிலை வந்துட்டு இந்த சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த பதிலை வந்துட்டு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இவங்க சொல்லியிருப்பாங்க. நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஜாக்லின் வந்துட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி முத்துவை பிடிக்கவே பிடிக்காது, அதுக்கு முன்னாடியும் பிடிக்காது. ஜாக்லினோட ட்ராவலிங்கு இந்த பிக் பாஸ் சீசன் 8 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரோடும் ஃபஸ்ட்டு ஜெஃப்ரி கூட ஒரு வாரம், சௌந்தர்யா கூட ஒரு வாரம், ஜாக்லின் கூட ஒரு வாரம், விஷால் கூட, தர்ஷிகா கூட ஒரு வாரம், அப்படியே மாறி 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 வரும்போது இவர் எப்படி இந்த பொண்ணை ட்ரஸ்ட் பண்ணுவார்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 4வது பிளேஸ் பற்றி அருண் இருக்கார். இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு 2668 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.89. ஸோ அருண் கண்டிப்பாக வந்து ஒரு டஃப்பான ஒரு பிளேயராக இந்த வாரம் வரப்போகிறாரு. காலையிலேயே வந்து ரஞ்சித்தை வந்து ஷானா பிடிக்கிறார். ஷானானா அந்த கத்தியை ஷானா பிடிப்பாங்களா, அந்த மாதிரி போர்க்களத்தில் கத்தியை கீழே கடைசி வரைக்கும் போடக்கூடாது, சாகர நிறமை வந்துச்சுனாலும் அதில் நான் வீழ் வேண்டும் நினைத்தாயோ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஒரு கதை வாரம் சொல்கிறாரு, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா இந்த வாரம் தீயா வேலை செய்ய போகிறாங்களா. அப்பா போதும்ப்பா, நீங்கள் போன வாரம் தீயா வேலை செஞ்சது பிக் பாஸ் விட பாதி எரிஞ்சு போச்சு, மீதி இருக்கிற 5 வாரத்தில் அந்த பாதி இருக்கிற அந்த பிக் பாஸ் விடாவது நிம்மதியாக இருந்துட்டு போட்டையா சாமி, தயவு செஞ்சு அதை வந்து உண்டகலப்ப வேலையெல்லாம் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அதே மாதிரி தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லி நம்ம ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருக்கோம். தான் பிடிச்ச முயலுக்கு இந்த காது தான் காலுன்னு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் அருண். அநியாயம், நான் ஒரு விஷயத்தை தவறுதலாக சொல்லிட்டேன், சாரிப்பா தவறாக சொல்லிட்டேன், இது மாதிரி இல்லை இப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு, தவறாக சொல்லிட்டேன். இருந்தாலும் இவங்க முன்னாடி நம்ம வந்துட்டு மண்ணை கவக்கூடாது, அந்த தவறை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன எல்லைக்கு வேணால் போகலாம் அப்படின்ட்டு இந்தியாவை விட்டு சீனாவை விட்டு சீனாவுக்கு முன்னாடி அந்த பக்கம் ஏதாவது ஒரு நாடு இருக்குது அங்கே போகிறார். ஏன்ப்பா அதுக்கு இங்கேயே இருந்து தெரியாமல் சொல்லிட்டுங்க சாரிங்கன்னா எல்லோரும் கை தர போகிறாங்க, அது எனக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு மனநிலைமையோடு இருக்கார். அதேமாதிரி இந்த வாரம் இவரோட கேப்டன் தான், இவரோட ஃப்ரெண்டு பெஸ்ட்டு உயிர் தோழன் தான் வந்து கேப்டனாக இருக்கார். இவர் ரொம்ப ஆடுவார், என்ன பண்ண போகிற தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அருணோட கேம் எப்படி இருக்கும், எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிக்குமா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பவித்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2384 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.05. ஸோ இவங்களுக்கும் மேலே இருக்கிற அருணுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸில் இருக்குது. சரி, இவங்க வந்து அருணை வந்து தோக்கடிப்பாங்களா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஆனால் அருண் வந்துட்டு சைலண்ட்டாக அவரோட கேம் விளாண்டாருன்னா கண்டிப்பாக மேலே தான் இருப்பார். அருண் கிட்ட இன்னொரு கேம் ஒன்று இருக்குது, அந்த கேமை யாராவது பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவரும் காமிச்சிட்டாருன்னா அவரோட கதை முடிஞ்சு போச்சு. ஆட்டோமேட்டிக்காக அவரே கீழே வந்துடுவார். கீழே அவர் வந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க சும்மாவே மேலே போயிடுவாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி பவித்ரா வந்து போன வாரம் பார்த்தீங்கன்னா
யோசிச்சாங்கல்ல எவ்வளோ ஓட்டு வந்துச்சு, அப்படி டாப்லேயே தான் இருந்தாங்க, ஏன் இப்போ வர முடியல? ஸோ இதுதான் சொல்கிறாங்க எல்லாருமே, முத்துக்குமரனோட ஓட்ஸ் தான் பவித்ராக்கு வந்துச்சு. ஏன்னா முத்துக்குமரனை வந்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து காமிக்கணும்னு நினச்சாங்க ரசிகர்கள். அதுக்கு வந்து பவித்ராக்கு ஓட்டை போட்டு மேலே தூக்கி நிறுத்தினாங்க. இப்போ 5வது பிளேஸில் இருக்காங்க. சரி, பவித்ரா ஃபயர் மோடு வந்து சொன்னாங்க, நான் இதுக்கப்புறம் பாருங்கள் சார் சிங்கப்பாதையில் போவேன்ட்டு. பார்த்தா சிங்கப்பாதையில் தார் ரோட்டில் கூட போக மாட்டாங்க பொழுது, ஒத்தையடி பாதையெல்லாம் போயிட்டுருக்காங்க. நானும் காலையிலேருந்து ஏதாவது ஃபயர் ஆவாங்களா பார்க்குறேன். அந்த அடுப்பில் தான் ஃபயரை பற்ற வச்சுட்டு இருக்காங்க தவிர பெருசாக வந்து எதுவும் ஃபயர் பண்ணவே இல்லை. ஆனால் கடைசியில் வந்துட்டு கொஞ்சம் பேசுகிறாங்க இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்லாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டைரெக்டாக வந்து முத்துக்கிட்டே சொன்னாங்க, நீங்கள் எங்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. ஏம்மா கேட்குற கேள்வி இப்படியே கேட்பீங்க? ஏன்னா அங்கே தான் தெளிவாக ரூல்ஸ் புக்கில் போட்டிருக்குல்ல, யாரையும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் வாயை மூடிட்டு தான் நிற்கணும் அந்த கேப்டன்ஷிப் வந்த கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கரெக்ட் அதுக்கப்புறம் புரிஞ்சிக்கிச்சு. அப்போ முத்துக்குமரன் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் முத்துக்குமரன் சொல்கிறது கரெக்டுங்க, அது அவரோட கேமுங்க, நீங்கள் என்னங்க உள்ளே வந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. பட் கொஞ்சம் பேசணும். 6வது பேஸ் பற்றி நான் ராணவ் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பற்றினா 2258 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.68. ராணுவுக்கு மேலே இருக்கிற பவித்ராவுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் 100 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேபி தெர் இஸ் அ சான்ஸ் ராணுவ கண்டிப்பாக வந்து பவித்ராவை வந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அருணையும் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா இன்றைக்கி அவரோட கேம் வந்துட்டு வேறு மாதிரி வெறித்தனமாக இருந்துச்சு. ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து விஜய் விஷால் தான் வரணும்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு பிளானிங் போட்டார். அதுக்கப்புறம் அதாவது இங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்து ஜாக்லின் கிட்டே நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. முத்துக்குமருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு போய் நின்ட்டார். ஆனால் முத்துக்குமருக்கு தெரியும் ராணோ கண்டிப்பாக நம்மளுக்கு நிற்க மாட்டான்னு, அதனால தான் அவர் யூஸ் பண்ணாமல் வச்சுட்டு இருந்தார். கரெக்டாக அவரோட சாயம் ஒழுத்தா மாதிரியும் ஜாக்லினுக்கு ஆப்போடிக்கிற மாதிரியும் ஸ்ட்ரெயிட்டாக போய் விஷாலோட இதில் உட்காந்துட்டு இப்போ தள்ளுறா மச்சா அப்படின்னாரு. கேமே டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. ஏன்னா இவர் அங்கே போய் உட்காந்துருந்தாருன்னா ஜாக்லின் வின்னு, இங்கே உட்காந்தா விஷால் வின்னு. முடிஞ்சு போச்சு. எனக்கு வந்து ஜாக்லினா விஷாலை பார்க்கும், எனக்கு விஷால் அப்படின்ட்டார். முடிஞ்சு போச்சா? இப்போ வந்துட்டு இதையும் வந்து ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரயான் வராரு. ஏய் நீ ஏன்டா குழம்பமா இருக்குன்னு? நான் குழம்பவே இல்லை, நான் தெளிவாக தான் இருக்கேன். எனக்கு முத்து வரணும் ஃபஸ்ட்டு. இப்போ முத்து இல்லை, ஜாக்லின் வேண்டாம், விஷால் வரணும். முடிஞ்சு போச்சு. செம்ம ஸ்மார்ட் பிளே, நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை வேறு நீ ஏன் முதல்ல சொல்லிட்டு பண்ணால் எங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்குமா? முதலே உங்களுக்கு சொல்லிட்டு போகிறதுனா ரூல்ஸ் இருக்காண்ணா, அப்புறம் அவரோட கேம் பிளே எப்போ தான் இருக்குது? உங்களை மாதிரி வந்துட்டு முட்டாள்தனமாக யாரோ யோசிப்பாங்களா என்ன? ஏன்னா ரயான் ஸ்மார்ட் பிளே, அதை நான் ரயான் ஒர்க்குமா சொல்கிறேன். நான் 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தீபக் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 2061 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.1. ஸோ தீபக் இந்த வாரம் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணி காத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று விஜய் சேதுபதி வந்து லாஸ்ட்டாக கன்ஃபர்ஷன் ரூமில் பேசும்போது உங்களுக்கு நான் என்ன சொல்லணும், எதுவுமே சொல்ல வேண்டியது இல்லை, நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க. உங்களுக்கு அந்த டென்ஷன், அதாவது ஒரு டாக்டர் மாதிரி பேசினார், நீங்கள் வந்து எதுக்கும் பதட்டப்பட வேணாம். நான் கூட அன்றைக்கி பார்த்தேன் அருண் கூட வந்துட்டு பேசும்போது ரொம்ப அழுதுட்டீங்க, அது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால் அந்த இறுக்கத்தில் வந்து தளர்த்துருங்க, ஜாலியாக இருங்க, நீங்கள் நல்ல பாதையில் போகிறீங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு பிரச்சனையே இல்லாமல் இருக்கீங்க. நீங்கள் பிரச்சனையே இல்லாமல் இருக்கீங்கன்னு சொல்லும்போது இங்கே வந்து எல்லாருக்கும் பக்குடாது. அப்போ இவருக்கு தான் சீசன் 8ஓட டைட்டில் வின்னராக வந்துடுவாருங்க. ஆனால் இங்கே வந்து அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸில் பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு தீபக் வந்து மக்களோட ஆதரவு கொஞ்சம் கம்மி தான், கொஞ்சம் நிறையவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ 2000 ஓட்டு இது வரைக்கும் வாங்கியிருக்காரு. பார்க்கலாம் இன்னும் என்னென்ன நடக்க போது தெரியல. அதே மாதிரி ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த அசிஸ்டன்ட் கேப்டன்சி வந்துட்டு மஞ்சரி வந்து ஒரு இடத்துல நிராகரிக்கிறாங்க. நிராகரிக்கும் போது நான் வேணால் பண்ணட்டுமான்னு கேட்கும்போது விஜய் விஷால் அக்செப்ட் பண்ணல. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 8வது பேஸ் பற்றி அன்ஷிதா இருக்காங்க. இவங்களாம் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1823 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.39. ஸோ அன்ஷிதா கண்டிப்பாக வந்துட்டு இந்த வாரம் மேக்ஸிமம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு இருக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இவங்க தப்பிப்பாங்க, சரிங்களா? ஏன்னா எமோஷனல் ட்ராமா அங்கே வேணும் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஸ்ட்ரெயிட்டாக விஜய் விஷால் பக்கத்தில் போயிட்டு விஜய் விஷால் தான் எனக்கு கேப்டனாக வரணும். சரி ஓகே, அது அவங்களோட கேம். இன்றைக்கி வந்து மஞ்சரி வந்து உட்காந்த இடத்துல வந்து கை தூக்கி என்னால் வந்துட்டு இந்த அசிஸ்டன்ட் கேப்டன் வந்து அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு அப்படி சொன்னால் இவங்க எந்திரிச்சு வழக்கமாக எல்லா கேப்டனுக்கும் எந்திரிச்சுன்னு தான் பதில் சொல்லுவாங்க. இவங்க என்ன உட்காந்துட்டு பதில் சொல்கிறாங்களாம். இது என்னடா அது புது ரூலாக இருக்குது? ஏமா எத்தனையோ வாட்டி அந்த மாதிரி உட்காந்தெல்லாம் பேசியிருக்காங்களே, அப்போல்லாம் உங்கள் கண்ணு எங்கே போச்சு? அப்போல்லாம் விஷால் கேப்டனாக இல்லையே, இப்போ விஷால் தானே கேப்டனாக இருக்கார். ஓ சூப்பர்மா. அதாவது நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நம்ம அன்ஷிதாக்கு யாராவது ஒருத்தவங்களை பிடிச்சி போச்சுன்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பிடிக்கல அப்படின்னா புழுவோட மோசமாக வந்து வச்சு செய்வாங்க. அதை தான் இங்கே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அன்ஷிதா உங்களோட கேமை மட்டும் தயவு செஞ்சு விளையாடுங்க. எப்பயுமே நீங்கள் உங்கள் கேமை விளையாடாமல் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பயங்கரமாக சொம்பு தூக்குறீங்க. ஒரு நாள் ஜெஃப்ரிக்கு, ஒரு நாள் விஜய் விஷாலுக்கு, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு ஜாக்லினுக்கு, அப்புறம் ஜாக்லினே தப்பு பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு தப்பு பண்ணாமல் தோணுச்சுன்னா ஜாக்லின் வச்சு செய்கிறது. ஏமா இல்லை ஏமான்னு கேட்டேன். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்கன்னா நான் அப்படி தான் பண்ணுவாங்க. சரி ஒன்றும் பண்ண முடியாது. 9வது பேஸ் பார்த்தீங்கன்னா ரயான் இருக்கார். இவர் எல்லாம் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1561 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.62. ஸோ ரயான் இன்றைக்கி வந்துட்டு முத்துக்குமரனுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பிளானை போட்டுட்டு அதே பிளான் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆனதுக்கப்புறமா
சூப்பராக வந்துட்டு முத்துக்குமரனே வச்சு செய்கிறார். நீ ஏன் வந்து ராணுவ ஃபஸ்ட்டு வந்து நீ அனுப்பலை அப்படின்னு. இதானே உங்கள் பிளானு, இதானே உங்கள் பிளான். அவருக்கு வேணால் தெரியாமல் போகலாம். 24/7 நாங்கள் பார்த்தோம்ல, ராணுவம் வந்து முத்துக்குமரன் அனுப்பிடவே கூடாது, அப்போ தான் அவனை நம்ம ஈஸியாக மண்டே கழுவலான்னு பிளானை போட்டு அதை முத்துக்குமரன் செய்யலைன்னு உடனே சந்தோஷமாக இருந்து அங்கே ஜாக்கிங் வேறு சொல்கிறார், ஏய் ஃபஸ்ட்டு போய் ராணுவ தூக்கு, நீ வின் பண்ணிவிடுவானு. ராணுவ விடுவாரா? அவரு ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்தாரு. உள்ளே வந்துட்டு இவர் வந்து நீ வந்து டீல் போட்டு சரியில்லை, நீ உன்னோட ஸ்ட்ராட்டஜி பேட் ஸ்ட்ராட்டஜி, சரி நீ என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்லுன்னு முத்துக்குமரன் கேட்டோன்னு அப்பா நான் என்ன பண்ணுவேன்னான்னு சொல்லிட்டு சரிகமா பதறி பாடுறாரு. அதை நாங்கள் கேட்கல. நீங்கள் இந்த மாதிரி இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்? எனக்கு வந்து சான்ஸே இல்லை. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? சரி அப்போ என்னோடய கேமை நான் முடிக்கல, என்னால் விளையாட முடியாதுன்னா எனக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்க வந்துட்டு விளையாடுன்னு விட்டேன், இது என்ன உனக்கு தப்பு அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா கடைசியாக மண்டையாட்டுரு. தேவையா இல்லை, இது தேவையான்னு கேட்குறேன். ஏன்ப்பா எல்லாருமே வந்து ஒருத்தவங்க பிச்சுக்கின்னு போயிட்டாங்க, நீங்கள் மட்டும் ஏன் இன்னுமே இந்த ஜாக்லினுக்கு சொம்பு தூக்குற வேலையை பண்ணி, அதுலேயும் ஒரு காமெடி வேறு. யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண போகிறீங்கன்னு போது ஒரு 3/4 மணி நேரத்துக்கு இல்லை ஒரு 3 நாள் யோசிச்சிருப்பாங்க பொழுது உட்காந்து. யார் தீபக் சார், அதுக்கப்புறம் அருண், ரயான், எப்படியும் இவங்களாம் எங்கெங்கே போவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். தீபக்கோட பிளான் என்னவா இருந்துச்சுன்னா, விஷால் பக்கம் போனால் நம்ம சொம்பு தூக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. முத்துக்கிட்ட போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அப்போ நான் பேசாமல் ஜாக்கிங் கிட்ட போயிறேன்னு போயிட்டார். சரிங்களா? இவர் வந்து ரயான் வந்துட்டு அப்படி யோசிக்கிறார், என்ன பண்ண போகிறேன்னு. பக்கத்தில் அருண் யோசிக்கிறார். கடைசியில் பார்த்தா அவங்க போய் சேர வேண்டிய இடத்த சேர்ந்துட்டாங்க. இதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம்? இதில் பாவம் ஆப்போசிட்டில் இருக்கவங்களாம் நின்று காலில் வந்து அந்த வெரிகோஸ் வெயின் அந்த பெயினே வந்திருக்கும் போல இருக்குது. ஏன் அப்படி இருக்கீங்க? 10வது பிளேஸில் பார்த்தீங்கன்னா பரிதாப நிலையில் நம்மளுடைய மஞ்சரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1232 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.64. ஆடா பாவிகளா, அப்போ இந்த மிட்வீக் எவிக்ஷனில் மஞ்சரியை தூக்கிடுவீங்க போல இருக்கே. ஏயா தெளிவாக பேசுகிறது, முத்துக்குமரனை விட தெளிவாக ஸ்மார்ட்டாக பேசுகிற ஒரே பொண்ணு இந்த பொண்ணு தான்யா. கேம் சேஞ்சரியா. இன்றைக்கெலாம் வந்துட்டு அசிஸ்டன்ட் கேப்டன்ன்ற ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது கையை தூக்கி எனக்கு வேணான்றாங்க. ஆனால் அங்கே ஒரு நக்கில் இருந்துச்சு, அதை கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும் இவங்ககிட்ட. ஏன்னா அந்த ஒரு நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ்னு ஒன்று வந்துருச்சுன்னா அந்த கெட்டு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க முன்னாடி சௌந்தர்யா என்ன பண்ணுறாங்க, அதில் ஒரு 20-30% இவங்களும் பண்ணுறாங்க. அதை பண்ண வேண்டாம். ஆனால் சூப்பராக சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, கருத்து சுதந்திரம் எனக்கிட்ட வந்து பறிக்கப்பட்டுருன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நான் எதிரான எதாவது வைக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நானே அங்கே வந்து அசிஸ்டன்ட் கேப்டனாக இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? அது எனக்கு வேண்டாம். அதே மாதிரி சர்ஜென்ட்டாக இது வரைக்கும் எல்லாரும் வந்து கப்பு எடுக்கிறது, தட்டு கழுவாமல் இருக்கிறது, இதை தான் செஞ்சுருக்காங்க. இதை நான் இதுக்கு வந்து அசிஸ்டன்ட் கேப்டனாக வந்து பண்ணணும், அதை நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை வைக்கும்போது செம்ம ஸ்மார்ட்டாக தான் இருந்துச்சு. அதேமாதிரி இந்த வாரம் விஜய் விஷாலுக்கு ஒரு ஆப் வைக்கணும்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. அதேமாதிரி கேப்டன்ஷிப் டாஸ்க்கு ஒரு விஷயத்த சொன்னாங்க. முத்துக்குமரன் ஃபஸ்ட்டே வந்துட்டு இல்லை நான் இந்த கேமை நான் விளையாட போகிறதில்லன்னு சொல்லியிருந்தானா விஜய் விஷாலுக்கு முன்னாடி நடுவில் போய் நான் நின்று இருப்பேன், அப்போ ஜாக்கில் வின் பண்ண வச்சிருப்பேன்னு ஒரு விஷயத்த பண்ணாங்க. ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு. ஆனால் ஸ்மார்ட்டான ஒரு ஆள் தான். ஆனால் என்ன பண்ணுறது, மக்களுக்கு பிடிக்காம ஓட்டு போட மாட்டாங்க தானே கொடுமையாக இருக்குது. ரஞ்சித் சாருக்கெலாம் வந்து ஓட்டு வருது. என்னத்தை சொல்ல, ரஞ்சித் லாஸ்ட்டில் தான் இருக்காருல்ல, அதை மறந்துட்டு சாரி சார். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மங்களம் சார் இருக்கார், ரஞ்சித் சார். இவர் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 804 வாட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.37. ஸோ ரஞ்சித் இந்த வாரம் இப்படி தான் டான்ஸ் ஆடுவார், டனக்கு போகிறார் இன்றைக்கி. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரஞ்சித் சார் வந்துட்டு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரீ டாஸ்கில் வந்துட்டு அவங்களுடைய மனைவி உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க அப்படிமா சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து மக்களோட ஓட்டு வந்துட்டு அப்படிலாம் இல்லை, ரொம்ப படு மோசமான நிலைமையில் தான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் காலையில் அவன் சொல்கிறார், நான் வந்து இந்த வாரம் பயங்கரமாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இயற்கை வந்து துணை புரியணுமா. இயற்கை எதுக்கு துணை புரியணும்? என்ன மழையெல்லாம் பேஞ்சு வந்து வெள்ளக்காடாகி இந்த பிக் பாஸ் உள்ள தண்ணி வந்து இந்த பிக் பாஸ் கேமே வந்து நின்றுன்னு நினைக்கிறீங்களா? இயற்கைக்கு இதுக்கு என்னையா சம்மந்தம்? இவரும் அப்படி தான் பேசுகிறாரு, அருணும் அப்படி தான் பேசுகிறாரு. இயற்கை நம்மளை காப்பாற்றணும். என்னையா நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல. முதல்ல உங்கள் கேமை நீங்கள் காப்பாற்றிட்டு போங்கயா. ஐயோ கடவுளை. இதில் வேறு வந்து மஞ்சரி சொன்னோன்னே எந்திரிச்சா டப்புன்னு இன்னும் ஏன் கோவப்படுறீங்க, என்னாச்சு மங்களம் சார் அப்படின்னா, இவங்க இந்த பதவியை வந்து நிராகரிக்கிறாங்கன்னா உள்ளே இவங்களோட திறமையான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள நீங்கள் போடலாமே அப்படின்னாரு. ஏன் நீங்கள் போட்டுக்கிறீங்க? கொடுத்தா வாய்ப்பு போதும் சார். கேப்டன்ஷிப்பை உங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் பட்ட பாடு இருக்கே, உங்களை ஒருத்தரை கேப்டன் ஆக்கிட்டு நாங்கள் எல்லோரும் கேப்டனாக சுற்றிட்டு இருந்தோம். அதனால் எங்களுக்கு அந்த ரிஸ்க்காக வேண்டான்ற மாதிரி உட்கார வச்சாங்க. ஸோ இவங்க எல்லாரும் மொத்தம் வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 33,812 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரமும் கண்டிப்பாக டபுள் விஷயம் இருக்குது, வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் மஞ்சரியை தூக்கிடுவாங்கன்ற மாதிரி ஒரு பதவிப்பு இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்துட்டு முறைப்படி இப்படி காடை காமிச்சு அனுப்புறதுல வந்துட்டு ரஞ்சித்தை அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், இந்த வாரம் யார் வெளியேற வேண்டும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்டுருக்கு. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.